இங்க உயிரை கொடுத்தவங்க இருக்கிறாங்க. இடஒதுக்கீட்டுக்காக எதுக்கு ஒரு இடஒதுக்கீடு வேணும்? நிறைய மக்கள் இருக்கிறாங்க. நம்ம பசங்களுக்கு நல்ல வேலை வேணும், நல்ல படிப்பு வேணும், நல்ல வாழ்க்கை வேணும்னு உயிர் நீத்த ஒரு கிராமம் இது. நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க. ஆனா இடஒதுக்கீடு வாங்கி நம்ம யாரா பயன்பெற்று இருக்கிறோமாமா? யாரு மேல இவ்வளவு பேர்ல ஒருத்தவங்க கை நீட்டுறாங்க. அதுவும் நான் ஒரே ஒரு அரசு வேலை, வேற யாருக்குமே அரசு வேலை கொடுக்கல. இப்ப கேட்டா என்ன சொல்றாங்க? இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, 10% தர முடியாது, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாம இங்க இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும். பாட்டாளி இருக்கக்கூடிய ஊர் இது. பாட்டாளிகள் குடும்பமா பொழைக்கணும் இல்லையா? நம்ம குடும்பம் எவ்வளவு நாள் தான் வெறும் ஓட்டு போட்டு ஒண்ணே இல்லாம இருக்கிறது? என்னைக்குதான் நம்ம பசங்க படிச்சு என்னைக்கு பெரிய ஆள் ஆவறது? என்ன பண்ணிட்டாங்க? எப்ப ஓட்டு கேட்கற தண்ணிக்கு மட்டும் வருவாங்க. மத்த நாள்லாம் நீங்க வாய மூடிட்டு இருக்கணும்ன்றதுக்காக தண்ணிய கொடுத்து டாஸ்மாக கொடுத்து கடையை திறந்துட்டாங்க. உங்க ஊர்ல எத்தனை ஸ்கூல் இருக்கு? எத்தனை ஸ்கூல் இருக்கு? ஆரம்ப பள்ளி, உயர்நிலை பள்ளி, நடுநிலை பள்ளி, எவ்வளவு ஸ்கூல் இருக்கு? ஒரு ஸ்கூல் கூட கிடையாதா? ஒரே ஒன்று. டாஸ்மாக் கடை எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஸ்கூலை விட எது அதிகமா இருக்கு? கேட்டமா டாஸ்மாக் கடை வேணும்னு கேட்டமா? டாஸ்மாக் கொடுத்து, போதைய கொடுத்து, கஞ்சாவை கொடுத்து, குடிய கொடுத்து ஒரு தமிழ் இனத்தையே அழிச்சிட்டாங்க. இதான் நடக்குது. நம்ம எதிர்க்கே நம்ம குடிச்சு கெட்டு போறத பார்த்து ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். அதனால அதெல்லாம் மூடணும். டாஸ்மாக மூட வேண்டும், குடிகடைகளை மூட வேண்டும் என்றால் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டாதான் அது நடக்கும். வேற யாருக்கு ஓட்டு போட்டாலும் இன்னும் 10 கடை திறந்து விட போறாங்க. இன்னும் நம்ம பசங்க கஷ்டமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தான் கடையை மூட முடியும், குடிக்கடையை மூட முடியும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு 10% வாங்கி கொடுத்து நம்ம குழந்தைங்க படிக்கிறதுக்கோ அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்குறதுக்கோ நம்மளால போராட முடியும் என்று கூறிக்கொண்டு இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து மாம்பழத்துக்கு அன்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு ஞாபகம் வச்சு மாம்பழத்துக்கு காலையிலே போட்டுருங்க. என்ன நடக்கும்? இந்த வாரம் எல்லாம் ஜரூரா கைத்தட்டி எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க. கடைசி 2 நாள் அப்படியே கிராமத்துல உழுவாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எதையாவது பணபலம், ஆட்சி பலம், அதிகார பலத்தெல்லாம் உங்க மேலதான் காட்டுவாங்க. பாவம் அத்தை, நீங்களும் பயந்து போய் ஐயோ அன்னைக்கு வந்தாங்க, நம்ம பசங்களுக்கு வேலை வேணும், நமக்கு 10% வேணும், டாஸ்மாக் எல்லாம் மூடணும், ஒரு 4 ஓட்டு இவங்களுக்கு போட்டுருவோம், மாம்பழத்துக்கு பிரிச்சு போட்டுடலாம், காசை வேற இது வாங்கியாச்சு, என்ன பண்றது தெரியல, பிரிச்சு குடும்பத்திலேயே என்ன ஆயிடுது? பிரிச்சு வேற போட்டுறது நடக்குதா இல்லையா? நடக்குது. அததான் பண்ணாதீங்க. பண்ணி தானே இன்னைக்கு இப்படி இந்த நிலைமையில இருக்கிறீங்க. அதனால குடும்பத்து ஓட்ட பிரிக்காதீங்க. உங்க குடும்பத்துல மொத்தமா மாம்பழத்துக்கு போட்டீங்கன்னா தான் ஜெயிக்கும். பிரிச்சு போட்டுறதுனால பணத்துக்கு ஒரு ஓட்டு, அண்ணனுக்கு ஒரு ஓட்டு, ஐயாக்கு ஒரு ஓட்டுன்னு பிரிச்சு ஓட்டு போட்டு ஜெயிக்க அது நம்ம குடும்பம் நீங்க செய்யற, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யற ஒரு மிகப்பெரிய துரோகம். அதான் ஞாபகம் வச்சுங்க. உங்க பிள்ளைகளுக்கு வேலை வேணும், உங்க பிள்ளைங்க குடிக்காம இருக்கணும், நல்ல படிப்பு வேணும் எல்லாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. அந்த ஓட்டை பிரித்து போடுவதே வேண்டவே வேண்டாம், முழுக்க போடுங்க. ஏன் பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? அது வாங்கிட்டோம் இது வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாமே அதெல்லாம் அந்த பயமே வேணாம் உங்களுக்கு. ஒழுங்கா ஓட்டு போட்டீங்கன்னா மொத்த குடும்பமும் சேர்ந்து மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நம் குடும்பத்து பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். இல்லனா இடஒதுக்கீடு தர முடியாது, வேலை கொடுக்க முடியாது, படிப்பு தர முடியாது, குடி மட்டும் தான் கொடுத்து ஓட்டு போடுற ஜனங்களாவே உங்களை வச்சிருப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா அழுத்த திருத்தமா சட்டசபையிலே சொல்றாங்க. அதனால அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் மாம்பழ சின்னத்திற்கு ஓட்டு போட்டு நீங்க இந்த வேட்பாளரை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று அன்போடு, பாசத்தோடு, உரிமையோடு உங்கள் வீட்டு மருமகளாக, உங்கள் வீட்டு மகளாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக நாங்க கேட்டுக்கிறோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நமது சின்னம் பெண்களின் சின்னம், நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான சின்னம். நன்றி.